சன் ரைசஸ் இன் த வெஸ்ட். இதை தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, கரெக்ட் தான். சன் ஃபார்மா கம்பெனி அமெரிக்காவில் போய் ஆர்கனங்கிற கம்பெனியை $11.75 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அப்படின்ட்டு. சன் ஃபார்மா அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், த லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனி இன் இந்தியா. இப்போ இந்த அக்யூசிஷன் மூலமாக இன்னும் லார்ஜ் கம்பெனியாக ஆக போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். இது வரைக்கும் சன் ஃபார்மா பார்த்திங்கன்னா எதுலெல்லாம் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜி, ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அண்டு ஸ்பெஷாலிட்டி ஜெனரிக்ஸ், இல்லாட்டா பிராண்டட் ஜெனரிக்ஸ், சம் இன்னோவேட்டிங் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் விமென்ஸ் ஹெல்த் அண்ட் பயோசிமிலர். இந்த அக்விசிஷன் வந்து another 1 or 2 இயர்ஸ் ஆகும் டு இன்டகிரேட் இந்த சன் ஃபார்மாவோட. ஆனால் இந்த லார்ஜ் அக்விசிஷன் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா, இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த ஏர்லியர் வந்து டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா கோரஸ் அக்வயர் பண்ணாங்க. அது வந்து நெகட்டிவாக தான் போய் முடிஞ்சிச்சு. ஈவன் JLR அக்விசிஷன் பை டாடா மோட்டர்ஸ் கூட அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் சன் ஃபார்மா ஸ்டோரி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய பிளேயர் ஏற்கனவே அமெரிக்காவில். அண்டு இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பாருங்கள், அந்த விமென்ஸ் ஹெல்த் அண்ட் பயோசிமிலர், அது ரெண்டுமே இவங்கக்கிட்ட இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை வந்து ப்ராப்பராக இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக வித் அ பேரண்ட் கம்பெனி டெஃபினட்டாக சன் ஃபார்மா இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் சக்சீட் ஆகிறதுக்கு கிரேட்டஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி விரிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் காவேரி நியூஸில் போனீங்கன்னா இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.